தனி கொடுத்தனம் போகிறதுக்கு என்னென்னமோ காரணங்கள் இருக்குது. ஆனால் ஊருடைய அவச்சொல்லு இந்த வார்த்தைகள்லாம் கூட ஒருத்தர் அந்த ஊர்லேருந்து அனுப்பிடுதுங்கிறது அது நம்ம கிட்ட சொல்லலை, பையன்கிட்ட மூலியமா சொல்லி எகுது பேசினதுக்கு என் காசுலேயே சாப்பிட்டுட்டு என்னையே எகுது பேசுறியா, அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? இருக்க கேஸு பிரச்சனையில் ஈரான் வாருங்கிறானுங்க, கப்பல் வரமாட்டேங்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் சமாதானம் பண்ணுறதுக்கு 3 கேஸு 3 ஸ்டவ் மாமியார் மருமகங்கிற ஒரு ஸ்டாண்டர்டான காமனான இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான். அதில் ஒரு முக்கியமான ஏரியா இப்போ தனி கொடுத்தனம் போகலாமா வேண்டாமாங்கிறதுல தனி கொடுத்தனம் போன மருமகள்கள் அண்ட் மாமியார். இப்போ நம்ம முதல்ல ஒரு கேள்வி வைக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, எதுக்காக, என்ன காரணத்துக்காக, எப்போ, எந்த சூழ்நிலையில் இந்த முடிவை எடுத்து? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. மருமக வந்து படிக்கணும், அதை நம்ம கிட்ட சொல்லலை, பையன்கிட்ட மூலியமா சொல்லி நோ அதர்ஸ், நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம. நம்ம காலேஜுக்கு பக்கமாகவே வீடு எடுத்து தனி கொடுத்தனம் போயிடலான்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ஓ, நீங்க என்ன நினைச்சீங்க? நம்ம கூட இருப்பாங்க, சரி ஒரு வருஷம் கழிச்சு கூட போய்க்குவாங்க, நம்ம பையன் நம்ம கூடவே இருந்தான் அப்படின்னு நினைச்சோம். வந்த உடனே அவங்க தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. எங்க வரவே தான் இல்லையா? வரதுக்கு முன்னாலே நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஆனா உங்களுக்கு முதல்ல அவங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்தது? ஏன்னா கொரோனா டைம்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூடவே இருந்தாங்க, நம்மளை விட்டு பிரியறானேன்ட்டு ரொம்ப ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன சூழ்நிலையில், என்ன காரணத்திற்காக இந்த முடிவு எடுக்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். வேற சமூகம், வேற ஜாதி. நான் கல்யாணம் பண்ணும்போதே எங்கள் வீட்டுக்காருக்கு ஒர்க் இல்லை, ஜாப் இல்லை. ஒரு எங்கள் மாமனார் மாமியார் தான் பார்த்துக்கிட்டாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? 8 மாதம் வரை எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லை. சின்ன சின்ன பொருள் வாங்கணும், எனக்காக எதாவது வாங்கிக்கணுன்னாலும் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு எங்கள் மாமனார் மாமியார்ட்ட கேட்டால் தான் அது எனக்கு கிடைக்கும். ஓ, நீ அப்படி வரியா? திட்டாங்க என்ன ஏதோ ஒரு சண்டையில். பதிலுக்கு நான் அவங்கள எகுத்து பேசிட்டேன். பதிலுக்கு அவங்கள எகுத்து பேசினதுக்கு என் காசுலேயே சாப்பிட்டுட்டு என்னையே எகுத்து பேசுறியா, அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க ஒரு மாதிரி பேசிவிட்டீங்களாமே, என் காசுல சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னே எழுத்து பேசுறியான்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் சண்டை, சின்ன சின்ன சண்டை வரும். இது ஞாபகம் இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அவருக்கு ஏற்கனவே வேலை இல்லைங்கிறீங்க. இல்லை சார், நான் 5 month இருக்கும்போது அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்போ உங்களை திட்டினதுனால தனி கொடுத்தனம் போனீங்களா? சரி, அவருக்கு வேலை வந்துருச்சு, இனி ஒன்று இங்கே இருக்க வேண்டியதில்லைன்னு தனி கொடுத்தனம் போனீங்களா? கரெக்டா கட்டுப்பிட்டா. அவங்க திட்டினது ஒரு ரீசன், அது வேலை தான் இருக்கே, இவ்வளோ நாள் இருந்துட்டோம் சார், வேலை இருக்கு சார், தனியாக போயிருப்போம் அப்படின்ற ஒரு ரீசன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். கல்யாணம் 20 வருஷம் ஆகுது. எங்கள் பையன் பிறந்து ஒரு 45 நாளில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றோம். எடுத்துகிட்டு வரும்போது மாமனார் இருந்துட்டு சரி இவங்களை தனியாக வச்சிடலாம், அதனால் 2 பசங்களுக்குள்ளே பிரச்சனை வர வேண்டாம், இப்பயே வந்துட்டு நம்ம அவங்கள வேறையாக வச்சிட்டோம்னா அவங்களுக்குள்ளேயும் சண்டை வராது, நமக்குள்ளேயும் சண்டை வராது. இது பெரியவங்க எடுத்த முடிவு தான். பெரியவங்க எடுத்த முடிவு. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. ஆனால் வீட்டுக்கு தலைச்சம் பிள்ளைய மொதல் பேரனை பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளை வர்றப்ப அந்த பிள்ளை நீ தனியாக போகணும்னு சொல்கிறப்ப எவ்வளோ வருத்தமா? சரி, வருத்தமாக இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம கூட தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தனியாலாம் விடுவோம், எங்கேயும் வேற இடத்துக்கு அனுப்பலையே, ஒரே வீட்டில் தானே நம்ம குடியிருக்கிறோம், ஒரே வீட்டில் தான் 2 பேருமே இல்லை, புரியல. ஒரே வீடு தாங்க சார், அதாவது கிச்சன் ரூமு ஹால் இருக்கும், தனியாக பொங்கிக்கிறது. ஆமாம் சார், சாப்பாடு மட்டும் தனியாக. இப்போ அந்த சின்னவருக்கு அவருக்கு ஒரு ரூம் வீடு இருந்தது, அதில் வந்து அவங்க சமைச்சிக்குவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று இருக்கு, அதில் வந்து ஹால் இருக்கு, அம்மா வந்து ஹாலில் சமைச்சிருவாங்க, அந்த சமையல் ரூம்ல நான் சமைச்சுக்குவேன். ஒரே வீடு தான். இருக்க கேஸ் பிரச்சனையில் ஈரான் வாருங்கிறானுங்க, கப்பல் வரமாட்டேங்குது. இதுக்கு நடுவில் நீங்கள் சமாதானம் பண்ணுறதுக்கு 3 கேஸு 3 ஸ்டவ்வு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். மேடம் ரொம்ப தெளிவான ஆள். எப்படின்னா, நாளை பின்னைக்கு ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி தனியாக போயிருங்கன்ட்டு
இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே தனி கொடுத்துருவாங்க. இது ஒரு தனி கொடுத்தானா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நம்ம கிட்ட சண்டை பண்ணிக்கிட்டு வேற தூரமா போயிருந்தா நம்மனால விட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு உள்ளேயே தனியா வச்ச மாதிரி வச்சுட்டு. ஆமா, ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நீங்க தனி கொடுத்தலாம் போல, இவங்க தனி கொடுத்தலாம் இருக்காங்க. என்னால முடியலடா. போ போ போ. ஏன்னா இந்த மருமகளுக்கு எல்லாம் வந்துட்டாளுங்கன்னா அவளுகளுக்கு புருஷனுக்கு பிடிச்சதை செய்வாங்க. நம்ம புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம தனியா இருக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நான் பட்ட கஷ்டம் மாமியார்கள் அதெல்லாம் ஏன் மருமகளுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சார். அதனால தனி கொடுத்து அனுப்பிட்டீங்க. நானா அனுப்பிச்சிட்டேன். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீங்க உங்க மாமியார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. ஆமா. சரியா? ஆமா. அப்ப நியாயமா என்ன பண்ணணும்? மருமகளை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வச்சுக்கணும். அது லாஜிக். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இது என்னது, நான் கஷ்டப்பட்டு நீ தனியா போயிருங்கிறது? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். அவங்களுடைய சௌகரியத்துக்கு அவங்க வாழ இல்லையா சார்? நமக்காக அவங்க வாழ முடியுமா? அது ஒரு டவுன் பொண்ணு, அதுக்கு ஒத்து வருமா? அதுக்கு பிடிச்ச உணவு தானே சாப்பிடணும், அது பிடிச்ச மாதிரி தானே வாழணும். நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். சென்னை சார் நான். அவங்க வேலூர் சார், கிராமம், சுத்த கிராமம். என்னால் கிராமத்திலலாம் இருக்க முடியல. 3 மாதம்தான் நான் இருந்தேன். ஃபுல்லாக கிராமம், ஆடு மாடு எல்லாமே வீட்டில் தான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. எனக்கு ஆனால் ஊர் சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனால் 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை. அதுக்கே அழணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். அந்த ஊர்ல அப்படி பேசுவாங்களா? சொந்தக்காரெல்லாம் சும்மாயா? ஒரு வருஷத்துக்குள்ளே அங்க சுத்து வட்டத்துல எல்லாருமே எங்க மாமியாரை கேட்குற வேலை, கன்சீவ் ஆகிட்டாங்களா, கன்சீவ், இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. அதனால எனக்கு அந்த ஊர்ல சுத்தமா இருக்கவே பிடிக்கவே இல்லை. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? எல்லாருமே வெட்டியா திண்ணை மேல உக்காந்துக்கிட்டு ஏன் குழந்தை இல்லை, ஏன் குழந்தை இல்லைன்னு ஒரு நாளுமே சும்மாவே உக்காந்துக்கிட்டு அவங்கள சீண்டி விடுறது. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அவங்க எங்கள் மாமியார் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. கேட்டாலுமே உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க, என் மருமகளை பற்றி நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு தின்ன விடுறதே உங்களுக்கு தப்பு, ஃபஸ்ட்டு ஏஞ்சி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே எல்லாரையுமே திட்டி அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இது என் கடமை சார். அவங்க அங்கே நான் ஊருக்கு போவாததுக்கு காரணம் கூட அக்கம் பக்கத்தில் எல்லாருமே என்னை கேட்குற ஒரே கேள்வி, அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாறேன்னு? அதாவது மாமியாரோடலாம் இருக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்தாலுமே கூட அந்த ஊரில் தொட்டது நூறுக்கும் குழந்தை இல்லையா அது இதுன்னு கேட்கறது தாங்கிக்க முடியாமல் தான் கிளம்பிட்டாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. என் மருமகள் குழந்தைலேருந்து எனக்கு குறையே இல்லை சார். எந்த பிரச்சனைனாலும் என் கையில சொல்லி அழுவும் சார். என் பையனுக்கு திட்டுவோம் சார். இதுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பேன். என் பொண்ணா இருந்தா நான் எப்படி சார்? ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க. எத்தனை வார்த்தை சார், இன்னுமா சார் மாறிடுச்சு கிராமம். எவ்வளவு பிரச்சனை எப்படி சார் தாங்க முடியும்? அந்த வேதனை வலியும் அது உள்ள கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு. சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். தனி கொடுத்துனம் போகிறதுக்கு என்னென்னமோ காரணங்கள் இருக்குது. ஆனால் ஊருடைய அவச்சொல்லு இந்த வார்த்தைகள்லாம் கூட ஒருத்தர் அந்த ஊர்லேருந்து அனுப்பிடுதுங்கிறது தெரியவே. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.